இப்போ தமிழ் சினிமாவை நல்ல அதிக படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களா? சினிமாவை என்ன மாதிரி சினிமாவை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்க்கறது கிடையாது. ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு? நான் பார்க்கறது கிடையாது. அப்புறம் டோட்டலாக என்ன சுத்தமாக படமே பார்க்கறது இல்லையா? பார்க்க மாட்டேன். ஏன் சார்? எனக்கு ஒன்றும் சார், ஒரு பார்க்க வேண்டிய படம் இருந்தால் நம்ம பார்க்க போகிறேன். எனக்கு கூப்பிட்டா நான் பார்ப்பேன். சிறை பார்க்க சொன்னாங்க, நான் பார்த்தேன். இன்வைட் பண்ணாங்க, அதனால ஆமாம் பார்த்தேன். என்னுடைய அருமை நண்பர் கௌதமன் படம் வந்து போடும் பொழுது நான் இல்லை, கூப்பிட்டாரு. என்ன படம் அது? படையாண்ட மாவீரன். லிங்க் அனுப்பி இதில் பாருங்க சார். இன்டர்வல் வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. நான் பார்த்துட்டு அவருக்கு சொன்னேன், ஒரு துளி குறை கூட சொல்ல முடியாதபடி நீங்கள் படத்தை அழகாக மேக்கிங் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய நடிப்பு கூட ஒரு சின்ன டவுட் எங்கேயுமே இல்லை சார். ஆனால் உங்களை யாரும் கொண்டாட மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க சார். சார், ஒரு நடிகராக முதலில் ஒருவரை ஏமாற்றுவது என்பது வேறு. அதன் பிறகுதான் நீங்கள் ஹீரோவாக ஆக முடியும். அந்த ஸ்டைல் இருக்கிறவங்க நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நமக்கு அதுக்கு தெரியாது. நம்ம கேமராவில் மட்டும்தான் எங்களால் நடிக்க முடியும். நீங்கள் நான் நடித்த ஒரு அத்தை சவிக்குமா சீனில் இருந்து நம்மளுடைய வல்லவனுக்கு புல்லு மாயுதம் சீன்லேருந்து என்னை ரசிக்காமல் நீங்கள் இருக்க முடியாது. எல்லோருமே விரும்புகிறாங்க. கடுகள் இருக்கட்டும், திரும்ப விட முடியாது.